வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் Beyoudefining. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா, நம்மளோட நிறைய பேரோட ப்ராப்ளம் வந்து இந்த black heads and white heads தாங்க. இந்த மூக்கு மேல இருக்க black heads and white heads எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எப்போ சொல்ற மாதிரினா, நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க so that உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் எப்பப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் தவறாம நீங்க என் வீடியோஸ் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த மெத்தடுக்கு இங்கே நான் எடுத்துருக்கிறது ஒரு பீல் ஆஃப் மாஸ்க். உங்ககிட்ட எந்த பீல் ஆஃப் மாஸ்க் இருந்தாலும் ரொம்ப நல்லது தான். நான் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீல் ஆஃப் மாஸ்க் எடுத்துக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நோஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் ஆல்ரெடி வந்து அந்த எவர் யூத்தோட லைக் பீல் ஆஃப் மாஸ்க்கும் வித் மஞ்சளும் கலந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை வந்து நோஸ் மேலே அப்ளை பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எங்கெங்கே பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இது கூட நான் இப்போ ஆட் பண்ணுறது இந்த தக்காளியோட ஜூஸு. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எலுமிச்சஞ்சாறு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு செட் ஆகலைன்னா கண்டிப்பாக தக்காளி வந்து ரொம்பவே நல்லா செட் ஆகும். இதுலேயும் சாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்குது. அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். இது கூடவே கொஞ்சோண்டு பட்டை பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த மெத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தக்காளி ஜூஸும் அப்புறம் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம்ல அதுவும், அப்புறம் கூடவே வந்து நம்ம பட்டை பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த மிக்சரை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷில் எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். அதை மாதிரி நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் நோஸ் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணியில் துணியை நினச்சி இந்த மாதிரி இப்படி எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போய் உள்ளார போய் அழுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். அதுவும் இல்லாமல் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸும் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ஜென்ட்லாக மெல்லமாக ரப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த ஃபெவிகால் மெத்தடும் தான். ஸோ இந்த ஃபெவிகால் மெத்தடும் நமக்கு வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட் ரிமூவல் நான் நிஜமாவே ட்ரை பண்ணேன். இது வந்து நிஜமாவே ஒர்க் ஆகுது. பட் இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நம்ம ஸ்கின்ல போடுறது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. பட் நமக்கு ஏதாச்சும் அவசரமாக இருக்குது, டக்குன்னு நமக்கு வந்து ஒரு பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிஜமாவே ஒர்க் ஆகுது. உங்கள் நோஸ் மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து குவிக் அண்ட் வெரி ஈஸி, சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ இதை நம்ம காய விட்டுறலாம். காஞ்ச பிறகு நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம 2 மெத்தட் ஃபாலோ பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கப்புறம் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போ அதிகமாக வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து இருக்காது. பட் என்னோட சோஷியல் ஹேண்டில்ஸில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வேணால் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் எந்த அளவுக்கு ரிமூவ் பண்ணியிருக்கேன்னு வந்து பிக்சரோ இல்லைன்னா வீடியோவோ நான் போஸ்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நிஜமாவே விசிபிளாக வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆச்சு. நீங்களும் வந்து எங்கேயாச்சும் டக்குன்னு போகணும், பட் இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார் அ குவிக் சொல்யூஷன் நீங்க வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு நிஜமாவே ஒரு நோஸ் ஸ்ட்ரிப் யூஸ் பண்றதை விட இல்ல மித்த ஆக்டிவேட்டட் சார்கோல் அந்த மாதிரி அது பேஸ் பண்றதை விட இந்த ஃபெவிகால் வந்து ரொம்பவே லைட்டா தான் இருக்கு, ஈஸியாவும் இருக்கு. அப்ளை பண்ணி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே வந்து காஞ்சிடும். காஞ்சோடனே ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே போதும். ரொம்ப பெயின்லாம் கிடையாது. ரொம்ப சுலபமா வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது காஞ்சிடுச்சு. இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இப்படி தான் நான் வந்து வீட்டில் யூஸ்வலாக வந்து ரிமூவ் பண்ணுற மெத்தட்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் நானும் வந்து ரொம்ப ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டடா இருப்பேன் உங்க கமெண்ட்ஸை படிக்கிறதுக்கு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, take care. Tata. Bye bye.